ஆய்க்குடி புத்தக திருவிழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றிருந்து புறநாற்றிலே ஒரு வரி வரும், மன்னா உலகில் மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே, பாடுபெறும் பரிசிலன் வரிமையில் பெயர்தல் நாடு இழந்ததினும் நனியன்னாதே என்று வருத்தப்பட்டவர் சங்க இலக்கிய வள்ளல் குமணன். அதே போல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சேது பாஸ்கரா விவசாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தாளாளர் ஐயா குமணன் அவர்கள், அவருடைய அருமை சகோதரியார் வந்திருக்கிறார், கண்மணி அம்மா வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த பணிக்காலத்தையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மகா மனிதரை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தோம். அவர் அழகப்பா பல்கலைக்கழகம் உடற்கல்வி மற்றும் சுகாதார அறிவியல் துறையிலே பேராசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் மணியழகு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வெங்கடாசலம் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றிருக்கும் டாக்டர் சேது குமணன் அவர்களுடைய சகோதரி அவர்களே, மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னுடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வரும் முனைவர் மணியழகு அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு கமல் தயாளன் அவர்களே, இணைப்புரை ஆற்றி சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் திரு செயம்கொண்டான் அவர்களே, என்றால் புத்தகம் வாசிப்பின் முக்கியத்துவம் என்பது ஒவ்வொருவரும், முக்கியமாக மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக அதை உணர வேண்டிய ஒரு காலகட்டம் இன்று. இப்பொழுது மாணவர்களிடையே இந்த செல்போன் பயன்பாடு என்பது அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்ததனால் இன்று புத்தகம் படிப்பது அல்லது நூலகத்திற்கு செல்வது என்பது மிக குறைந்து வரும் காலம். அதனால் இது போன்ற விழாக்களை நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாசிக்கும் தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். முக்கியமாக பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய நேரத்தை தொலைக்காட்சிகளில் அதிக நேரம் பயன்படுத்தாமல் அதே நேரத்தில் செல்போன்கள் முதலில் அவர்கள் தவிர்த்து விட்டு, அப்பொழுது நாம் மாணவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றோம் என்றால் அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலில் நாம் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்பொழுது தேவையான ஒன்று. ஏனென்றால் இப்பொழுது செல்போன் பயன்பாடு என்பது மிகவும், அதாவது எந்த விதத்திலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. செல்போன் என்பது பல பயன்பாடுகளுக்கு நன்மை பயக்கும் விஷயமாக இருந்தாலும் பெரும்பாலும் இன்று பயன்படுத்துவது என்பது இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களில் அதிகமாக மாணவர்கள் ஈடுபட்டு அவருடைய நேரம் மட்டும் வீணாவதில்லை, அவருடைய உடல்நலம் மட்டும் பாதிப்பதில்லை, அவருடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் இப்பொழுது சென்ற வாரம் ஒரு முக்கியமான ஒரு விழாவில் பங்கேற்றேன் சென்னையில். அவர்கள் கூறியது, நம்முடைய இந்த இளைய சமுதாயம் 2026 இருக்கின்றோம். 2047 நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்டது. அதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அவர் நம்முடைய பொருளாதார நிபுணர், இந்திய பிரதமருக்கு வழிகாட்டும் ஒரு பொருளாதார நிபுணர், சேர்மன் ஆஃப் இஸ் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஃபினான்ஸ். அவர் ஒரு மிக முக்கியமான நபர். அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய மாணவ சமுதாயம் இன்று இருக்கும் அந்த சமுதாயம் 2047 மிக உயர்ந்த நிலையை அடையும் போது நம்முடைய நாடு கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் என்பது. ஆனால் அந்த என்னை பொறுத்தவரை நானும் அங்கு அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டேன். அப்பொழுது நான் குறிப்பிட்ட ஒரு விஷயம், இந்த மாணவ சமுதாயம் இந்த செல்போன் பயன்பாட்டை குறைத்தால்தான் நாம் எதிர்பார்க்கும் 2047 நம்முடைய இந்திய திருநாடு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக அமையும் என்பது.
நம்முடைய தமிழ்நாடு பல நிலைகளில் வளர்ச்சி அடைந்து பல கட்டங்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அவரே குறிப்பிட்டது, முக்கியமாக இந்த இந்திய பொருளாதாரத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு ஆலோசனை கூறும் ஒரு நபர். அவர் குறிப்பிடும் அந்த ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு பல வகைகளில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. பல வகைகளில் அது இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பங்கு என்பது மிக பெரிய பங்கு. ஏனென்றால் நாம் இன்று 1 ட்ரில்லியன் எக்கனாமி என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். 1 ட்ரில்லியன் எக்கனாமி. 1 ட்ரில்லியன் எக்கனாமி என்பது கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி. 90 லட்சம் கோடி என்பதை நாம் 2030 அல்லது 2032க்குள்ளாக நாம் அதை அடைந்து விடுவோம். ஆனால் இந்திய பொருளாதாரம், முக்கியமாக இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்றைய நிலை 4.2 ட்ரில்லியன் கோடி. 4.2 ட்ரில்லியன், 4.2 ட்ரில்லியன். உலக அளவில் நாம் இப்பொழுது 4வது இடத்தில் இருக்கின்றோம். முதலாவது இடம் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய பொருளாதாரம், கிட்டத்தட்ட 32 ட்ரில்லியன் டாலர்ஸ். 32 ட்ரில்லியன் டாலர்ஸ். அதுபோல சைனாவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 21 ட்ரில்லியன், 21. அதற்கு அடுத்ததாக சைனாவுக்கு அடுத்ததாக ஜெர்மனுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் என்று கூற முடியாது, கிட்டத்தட்ட 5 அல்லது 5.5 ட்ரில்லியன். 4வது இடத்தை வகிப்பது நாமும் ஜப்பான், கிட்டத்தட்ட 4.2 ட்ரில்லியன் டாலர்ஸ். 4 ட்ரில்லியன் டாலர்ஸ் என்பது நீங்கள் அதை 1 ட்ரில்லியன் டாலர் என்பது 90 லட்சம் கோடி. அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 360 நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய பொருளாதார நிலை. ஆனால் நாம் கணக்கிலிடுவது 2047 நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 15 ட்ரில்லியன் டாலர் என்பது நம்மளுடைய இலக்கு 2047. ஆனால் நம்மளுடைய தமிழக பொருளாதாரம் என்பது இன்றைய நிலையில் 480 பில்லியன் டாலர்ஸ், 480 பில்லியன் டாலர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 0.5 ட்ரில்லியன் டாலர். 0.5 ட்ரில்லியன் டாலர். இதனை கண்டிப்பாக 2030 அல்லது 2031 நாம் 1 ட்ரில்லியன் டாலரை அடைந்து விடுவோம். அதாவது 90 லட்சம் கோடியை நாம் அடைந்து விடுவோம். அதே நேரத்தில் 2047 அப்பொழுது வரும்போது நம்மளுடைய தனிப்பட்ட நம்மளுடைய தமிழகத்தின் பொருளாதாரம் மட்டும் கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்குப்படி இதே நிலையில் சென்று கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட நம்மளுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 3.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் என்ற நிலையை அடைய முடியும். அவர்கள் அனைவருமே குறிப்பிட்டது இந்த விஷயத்தை. ஆனால் ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு இளைய சமுதாயம் இருக்கின்றது. இளைய சமுதாயம் ஒரு காலத்தில் நம்மளுடைய மக்கள் தொகை என்பதுதான் மிகப்பெரிய தலைவலியாக குறிப்பிடப்பட்ட ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கு மனித வளம் என்பதுதான் மிக முக்கியமான வளம். ஏனென்றால் பல நாடுகளில் இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கம் என்பது குறைந்து கொண்டே வந்து இன்றைக்கு வயதானவர்களுடைய எண்ணிக்கை பல நாடுகளில் அதிகமாக கொண்டிருக்கிறது. முக்கியமாக நான் ஜப்பானில் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சை நான் அங்கு என்னுடைய ஆராய்ச்சியை நான் அங்கு நடத்தினேன். அப்பொழுது அங்கு உள்ள என்னுடைய ஜப்பானிய நண்பர்கள் குறிப்பிட்டது, உங்கள் இந்தியாவில் இளம் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் ஜப்பானில் முதியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் பல வெளிநாடுகள் இன்று நம்முடைய இந்தியர்களுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய சம்பளத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இளைய சமுதாயத்தை சரியான வழியில் நாம் நடத்தி செல்கிறோம் என்றால் தான் நாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும். அதற்கு மாணவர்களுக்கு மிக முக்கியமாக புத்தக வாசிப்பு திறனை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். நீங்கள் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ ஒரு இரவில் படுப்பதற்கு முன்பாக செல்ஃபோனை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். உங்களுக்கு தூக்கத்துக்கு எடுக்கிற நேரம் என்பது அதிக நேரம் எடுக்கும், அது சாதாரணமாக எடுக்கும்.
அது மட்டுமல்லாமல் தூக்கம் என்பது ஒரு நிறைவான தூக்கமாக கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு அதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா அந்த செல்போன்லேருந்து வர்ற ஒரு கதிர்வீச்சு. ஏன்னா நான் வந்து பிசிக்ஸ் படிக்கிறவன் தான். பிசிக்ஸ்லேயே என்னுடைய ஆராய்ச்சி முழுவதுமே நான் வந்து என்னுடைய பிசிக்ஸ் தான். அதுலேயும் முக்கியமாக அந்த செல்போனில் பயன்படுத்தும் அந்த உள்ளே இருக்கும் அந்த பொருட்கள், காம்பனன்ட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதே இதில் தான் நானும் ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன். அதில் உள்ள அந்த செமிகண்டக்டர் சிப்ஸு, அதில் உள்ள சென்சர்ஸ், அதில் உள்ள அந்த கண்டென்சர், ஸோ இது மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் அது உள்ளே இருக்குது. அது எவ்வளவு வந்து கதிரியக்கத்தை வெளியிடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த கதிரியக்கம் கண்டிப்பாக மனித மூளையை கண்டிப்பாக பாதிக்கும். அதில் வந்து எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இன்றைக்கு வேண்டுமென்றால் நாம் இப்பொழுதுதான் செல்போன் யுகத்தில் இப்பொழுது உள்புகுந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் காலம் போக போக அதனுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். உடல் நலம் மட்டுமல்ல, மன நலனையும் பாதிக்கும். அதனால தான் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் செல்போன் பயன்படுத்திட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லிப் தான் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் புத்தகத்தை வாசித்து நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்கள் என்றால் ஒரு நல்ல டீப் ஸ்லிப் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம். ஒரு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக புத்தகங்களை வாசியுங்கள். அது நல்ல ஒரு உறக்கத்தை கொடுக்கும். நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் இருந்தால் தான் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். இதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது, இந்த புத்தகம் வாசிப்பு என்பது இன்றைக்கு மேடையில் குறிப்பிடும் 2 நபர்கள், ஒன்று அழகப்ப செட்டியார் அவர்கள், அதுபோல திருவள்ளுவர். நம்மளுடைய இந்திய திருநாடு என்பது, முக்கியமாக தமிழகம் என்பது ஒரு அறிவுசார் ஒரு நிலையில் இருந்து இடைப்பட்ட காலங்களில் நாம் அந்த கல்வியை, அதாவது புத்தகம் வாசிப்பதை மறந்து இப்பொழுதுதான் திரும்பவும் அதை மீட்டு கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு, 11, 12ஆம் நூற்றாண்டு வரை நம்முடைய சமுதாயம் என்பது மிகச்சிறந்த ஒரு அறிவு சமுதாயமாக தான் இருந்தது. திருவள்ளுவருடைய காலம் என்பது 2000 வருடங்களுக்கு முன்பாக, 2000 வருடங்களுக்கு முன்பாக உலகத்தில் எந்த பகுதியிலும், முக்கியமாக ஒரு சில பகுதிகளை தவிர வேற எந்த பகுதியிலுமே இந்த அறிவுசார் சமுதாயம் என்பது இல்லை. ஆனால் நம்முடைய இந்தியாவில், முக்கியமாக தமிழகத்தில், திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே திருக்குறளை மிகச்சிறப்பாக, அதில் திருக்குறளில் குறிப்பிடப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னைக்கு இந்த திருக்குறளை மொழிபெயர்த்து பல நாடுகளில் வாசிக்கும் அறிஞர்கள் அனைவருமே ஆச்சரியப்படுகிறார். இது போன்ற அறிஞர்கள் இந்தியாவில், முக்கியமாக தமிழகத்தில் இருந்தார்களா என்பது. அது போன்ற மிகச்சிறந்த அறிவுசார் சமுதாயமாக இருந்த ஒரு சமுதாயம் இடைப்பட்ட காலத்தில் அது தடைபட்டு, ஆனால் இன்று ஒரு அறிவு சமுதாயமாக திரும்பவும் நாம் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த செல்போன் போன்ற ஒரு சாதனங்கள் நம்மளுடைய அறிவை மங்க செய்து நம்மளுடைய கல்வித்திறனை குறைத்து கொண்டிருக்கின்றது. இதில் அழகப்ப செட்டியார் அவர்களை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அழகப்பர் அனைவருக்குமே, உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நபர் தான். அவர் புத்தக வாசிப்பில் அதிகமாக ஈடுபட்டவர். அதனால்தான் அழகப்பர் பல விஷயங்கள், உலக நடப்புகள் அனைத்துமே தெரிந்த ஒரு மனிதர் அழகப்ப செட்டியார் அவர்கள். அதனால்தான் அவர் ஒரு நேரத்தில் தான் ஈட்டிய செல்வங்கள் அனைத்தையுமே கல்விக்காக கொடுத்தவர். வேற யாருமே நீங்கள் உலகத்தில் வேற எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஒரு தனி நபர் இந்த காரை மண்ணில் எத்தனை நிறுவனங்கள், 1, 2 அல்ல, பல நிறுவனங்கள், அதாவது தொடக்க கல்வியிலிருந்து ஆரம்பித்து மாண்டிசோரி பள்ளி, இசைக்கல்வி, தமிழ் இசை பள்ளி, அதுபோல நம்முடைய மாதிரி மேல்நிலை பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக், அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ், அழகப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அழகப்பா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மத்திய மின்வேதியியல் நிறுவனம், இவை அனைத்தையுமே ஒரு தனி மனிதர் ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக நிறுவி இருக்கின்றார்கள் என்றால் அது உலகத்தில் எங்கேயுமே சாத்தியமே கிடையாது. அதுவும் காரைக்குடி மண்ணில்.
இதற்கு எல்லாமே அடிப்படை காரணம். இன்று கூட அந்த மதிப்பு, ஒரு அலுமினஸ் நம்மளுடைய அழகப்பா கல்வி நிறுவனங்கள் பயின்ற ஒரு நபர் இன்று அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அவருடைய மதிப்பை குறிப்பிடும் போது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி, இந்த 1000 ஏக்கர் நிலமும் அதனுடன் சேர்ந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டடங்கள், அதில் அமைக்கப்பட்டிருக்கின்ற உபகரணங்கள் அனைத்தின் மதிப்பும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. 1,00,000 கோடியே ஒரு மனிதர் ஒரு கல்விக்காக கொடுத்திருக்கின்றார் என்றால் அது வேறு எங்கேயுமே சாத்தியமே கிடையாது. அது மட்டுமல்ல, அழகப்பா செட்டியார் நீங்க நினைக்கிறது வந்து காரைக்குடியில மட்டும்தான் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் வந்த என்னுடைய சொந்த ஊரான சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி நிறுவுவதற்கு அழகப்பா செட்டியார் அந்த காலத்திலேயே 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அந்த 5 லட்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அங்கு உள்ள பொறியியல் கல்லூரி. இது அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை செட்டியார் அவர்கள் வள்ளல் என்று அழைக்கப்பட்டவர். அந்த வள்ளல் வாயாலேயே வள்ளல் என்று அழைக்கப்பட்டவர் நம்மளுடைய அழகப்பா செட்டியார் அவர்கள். அதுபோல நம்ம மதுரையில் உள்ள தியாகராஜர் கல்லூரி, தியாகராஜர் கல்லூரிக்கு அப்பயே அழகப்பா செட்டியார் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார். இப்போ 1940s 1950s. அதுபோல அங்க இதுல கொச்சின்ல பல இடங்கள்ல அவர் கொடுக்காத கொடை என்பதே கிடையாது. இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம், நான் அங்க என்னுடைய பிஹெச்டி அண்ணா பல்கலைக்கழகம். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு உறுப்பு கல்லூரி தான் வந்து ஏசிடெக், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கல்லூரி உருவாவதற்கு காரணமே வந்து அழகப்பா செட்டியார் தான். அப்பயே வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்தோட அந்த தொழில்நுட்ப கல்லூரியை வந்து நிறுவியவர் வந்து அழகப்பா செட்டியார். இன்றைக்கு அழகப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பு கல்லூரியாக இருக்கும் அந்த கல்லூரியில் தான், அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் தான் என்னுடைய ஆராய்ச்சியையும் நான் மேற்கொண்டேன். இன்றைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கிண்டியில் ஒரு முக்கியமான ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம். அதனால அழகப்பா செட்டியார் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அழகப்பா செட்டியார் வந்து இந்த அளவுக்கு வந்து பொருள் உதவி கொடுப்பதற்கும் இந்த கல்விக்காக சேவையாற்றுவதற்கும் அவருக்கு அடிப்படை காரணமே வந்து அந்த புத்தக அறிவு தான், வாசிக்கிறது. புத்தகங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம், பல விஷயங்கள். ஏனென்றால் நமக்கு புத்தகம் வாசிப்பது என்பது நம்முடைய சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது நான்லாம் வந்து +2 வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு, அடுத்தது பிஎஸ்சி வந்து ஃபிசிக்ஸ் எடுத்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து தமிழ் இதுலேருந்து கல்வி முடிச்சுட்டு அடுத்தது ஆங்கிலத்தில் போயிட்டு படிக்கும்போது கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஆனால் திரும்ப 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 ஒரு விஷயத்தை படிக்கும்போது புது விஷயங்கள் நமக்கு தெரியும், புது விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னா அதோடைய ஆழ்ந்த அறிவு எனக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை தொடர்ச்சியாக மிர் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ வந்து ரஷ்யாவிலிருந்து வரும் ஒரு புத்தகம் வந்து மிர் பப்ளிகேஷன். அந்த புத்தகங்களை திரும்ப திரும்ப படித்துக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு அடிப்படையில் அந்த செமிகண்டக்டர்ஸ்னா இன்டெப்த் நாலேஜ் எனக்கு இருக்கு. ஏனென்றால் புத்தகங்களை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். புத்தகங்களை திரும்ப திரும்ப படித்தோம் என்றால் அந்த கல்வி அறிவு என்பது மிகப்பெரிய அளவில் மேம்படும். ஆராய்ச்சியும் அதே தான். ஆராய்ச்சி நம்ம மேற்கொள்கிறோம். ஆராய்ச்சியில் வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட 480 ஆராய்ச்சி கட்டுரைகளை உலக அளவில் வெளியிட்டிருக்கேன். அதற்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் வந்து நம்ம அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அந்த ஆர்டிகல்ஸ் திரும்ப திரும்ப வாசிச்சுட்டே இருக்கணும். முதல்ல நமக்கு புரியாது, ஒரு முறை படித்தா புரியாது, 2 முறை 3 முறை 4 முறை 100 முறை படிங்க, கண்டிப்பாக அதில் புது விஷயங்கள் தெரியும். அந்த புது விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அதுக்கு மேலே என்ன ஆராய்ச்சி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு அறிவு வரும். அதனால புத்தகங்களை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் அந்த சப்ஜெக்ட் படித்தா மட்டும் பத்தாது, உலக அறிவு நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அது மாதிரி தெரியல அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆழமான ஒரு அறிவு என்பது நமக்கு வந்து வராது. அதனால புத்தகங்களை தயவு செய்து வாசியுங்கள்.
உங்களுடைய வாட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு திறனை நீங்கள் தான் மேம்படுத்த வேண்டும். பெரும்பாலானோர் பெற்றோர்கள் தான் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இது போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இல்லாத புத்தகமே கிடையாது. அவ்வளவு புத்தகங்கள் நாங்கள் இப்போ ஏற்படுத்தி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்தில் மட்டும் இருக்கிற நூலகங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 10-12 நூலகங்கள் இருக்கின்றன. மைய நூலகம் அதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் புத்தகம் இருக்குது. அதுபோல் இப்பொழுது தமிழுக்கென்று ஒரு தனி நூலகம் உலகத்தில் எங்கேயுமே தமிழுக்குன்னு தனி நூலகம் எங்கேயுமே எந்த பல்கலைக்கழகத்திலையும் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. வேணும்னா அந்த சேர்ஸ் இருக்கிற அந்த கலோன்கிற இதில் தனி ஒரு சின்ன நூலகம் இருக்குது எங்கள் ஜெர்மனில். அது மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன நூலகம் இருக்குது. ஆனால் தமிழுக்குன்னு ஒரு முழுமையான நூலகம் கொண்டது அழகப்பா பல்கலைக்கழகம் தான். அதுக்கு சிறுவர்களுக்கான தனியான ஒரு பிரிவும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதற்கு முக்கியமாக நாம் கண்டிப்பாக எந்த ஒரு மேடையமாக இருந்தாலும் யார் நமக்கு உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தி ஆக வேண்டும். நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு சிதம்பரம் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 14 கோடி செலவில் தன்னுடைய சொந்த செலவில் அந்த நூலகத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் பல்கலைக்கழகத்திற்காக. அதன் கொடுக்கப்பட்ட நோக்கமே நம்மளுடைய தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைத்து மாணவர்களையும் அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த நூலகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு நூலகங்கள் இருக்கின்றன. இந்த நூலகத்தை எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது கிடையவே கிடையாது. அனைவருமே பயன்படுத்த வேண்டும். அதனால் நாங்கள் இதை ஒரு ஓப்பன் அழைப்பாகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். நீங்கள் அனைவருமே அந்த நூலகங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் பயன்படுத்துவது மட்டுமல்ல, உங்களுடைய மாணவர்களை உங்களுடைய குழந்தைகளை பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து பாருங்கள். அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவினை ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பரிசு பெற இருக்கின்ற விருது பெற இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.